அடுத்தது கேன்வாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக இல்லை காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். கேன்வா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான பிளானை உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வா டீம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ். இந்த கேன்வா ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு கேன்வாவை நீங்கள் பை பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. உள்ளே இருக்க எல்லா டூலையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், டிசைன்ஸ் பண்ண முடியும். உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அசட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாட்டர் மார்க் உங்களுக்கு அந்த பேஜில் தெரியும். ஆனால் டிசைனிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஃப்ரீ டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனலான ஃப்ரீ டூல்ஸு, ஃப்ரீ இமேஜஸ் இருக்குது. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நான் ப்ரொஃபஷனலாக வெளியே 4 பேருக்கு டிசைன் பண்ணி தர போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் கேன்வாவோட பேசிக் பிளான், அதாவது ப்ரோ பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்வா டீம்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு 4-5 பேராக நீங்கள் டீமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு டிசைனை வந்து 4-5 பேர் ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் கேன்வா டீம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்வா என்டர்பிரைசஸ்ன்றதுக்கு என்டர்பிரைசஸ்க்காக தனியாக அவங்க ஒரு சில பிளான் வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி தான் பேசணும். நீங்கள் ஒரு என்டர்பிரைசஸ் யூஸராக இருக்கீங்க, இல்லை என் கம்பெனிக்காக நான் வந்து இல்லைனா என் ஸ்கூலுக்காக வாங்கும்போது அது ஸ்கூலுக்குன்னு தனி பிளான் வச்சுருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நீங்கள் வந்து பிளான் வாங்க போகிறீங்க, ஒரு 10 பேர் யூஸ் பண்ண போகிறோம் கொலாபரேட்டிவாக அப்படின்னும் போது நீங்கள் கேன்வாவோட டீமை கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஆஃபரை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுக்கு ஸ்பெஷலாக நிறைய பிளான்ஸ் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு இருக்குது, ஸ்கூல்ஸுக்கு இருக்குது, கேம்பஸ்க்கு இருக்குது. ஸோ கேம்பஸ்க்குன்றது காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு அவங்க ஃப்ரீயாக தரலை, பட் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு 100% அவங்க வந்து சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, பிளான் தெரியாடா, ப்ரோ பிளான் எவ்வளோ அப்படின்னா ப்ரோ பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போகிறீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 4000 ரூபா வருங்க இந்தியன் மணிக்கு. கேன்வா டீம்ஸ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஸருக்கு 4000 ரூபா வருங்க 12 மந்த்ஸுக்கு. ஆனால் இதே இல்லை எனக்கு மந்த்லி பிளான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பிளான் பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ வந்து ஒரு யூஸருக்கு 500 ரூபீஸும், டீம்ஸ்லேயும் ஒரு யூஸருக்கு 500 ரூபீஸில் கிடைக்குங்க. டீம்ஸை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ டீம் மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் ஒரு 10 பேர் கொலாபரேட்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா என்டர்பிரைசஸ் பிளானில் போய்ட்டு அவங்ககிட்ட பேசி அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வாங்குறது என்னை பொறுத்தவரையும் பெட்டர். ஸோ இதுதான் கேன்வாவை பொறுத்தவரையும் இருக்கிற பிளான்ஸ், பெய்டு பிளான்ஸ், ஃப்ரீ பிளான்ஸ். இதை பற்றி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்தது போயிடுவோம்.